Hi all, welcome to Brain Accounting Tutorial. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 11th standard unit 11 capital and revenue transactions தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த ஒரு வீடியோலயே நீங்க வந்து capital and revenue transactions unit பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க போறீங்க, which is அதோட மீனிங் என்னென்ன types and classifications இருக்கு, and moreover all the exercise problem in one video. Yes, you heard it right. இருக்கிற எல்லா எக்ஸசைஸுமே இந்த ஒரு வீடியோலவே நம்ம பார்க்க போறோம், வித் சொல்யூஷனோட நம்ம பார்க்க போறோம். ஐ எம் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் எனி சம்ஸ், ஜஸ்ட் உங்களுக்கு அந்த புக் பேக்ல எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுலயே உங்களுக்கு சொல்யூஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஹைலைட் பண்ணி. ஸோ அது எப்படி வந்துச்சு, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் தான் இது இல்லையா. நம்ம வந்து எதுவுமே ஆட் ஆர் மைனஸ் எதுவுமே நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண போறது கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு கொஞ்சம் லாங்கா இருந்தாலும் இருக்கும். லாஸ்ட்ல உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த சாப்டர் புரியல, இந்த யூனிட் புரியாம இருக்காங்க, இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க தாராளமா நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். அது எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம கான்செப்ட் குள்ள போயிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லா சம்ஸுமே எடுத்ததும் நம்மளால போட்டுற முடியாது. ஃபர்ஸ்ட் அதோட மீனிங் என்ன, அதுல என்ன சொல்ல வராங்க, அது எதுக்காக, அதோட பர்பஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளால சம்ஸ் வந்து ஒர்க் பண்ண முடியும். டைரக்டா ஒரு ஃபார்மேட் கூட பார்க்காம சம்ஸ் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த சாப்டர்னா இதுனா என்ன, கேபிட்டல் அண்ட் ரெவன்யூனா என்ன, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸே ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்துருங்க. The main objective of accounting business transactions is to ascertain the results of operation and the financial position of the business concern. Okay, இப்போ இந்த business transaction main objective of business transaction என்னவா இருக்க போகுது, நம்மளோட financial position என்ன, எவ்வளவு இன்ஃப்ளோ ஆகுது, எவ்வளவு அவுட்ஃப்ளோ ஆகுது, கேஷ் எவ்வளவு இன்ஃப்ளோ, ஸ்டாக் எவ்வளவு இன்ஃப்ளோ, எவ்வளவு அவுட்ஃப்ளோ ஆகுது, நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கா இல்லை இன்கம்ஸ் அதிகமா இருக்கா. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கறதா என்னது, business transaction. So the transaction carried on may yield benefit only for the current accounting period, or they may yield benefit for more than one accounting period. இப்போ நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் இயர்ல உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கொடுக்கும். ஈல்டுனா நீங்க ஏர்ன் பண்றது. ஓகே, ஸோ நம்ம பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மேபி கரண்ட் இயரை பேஸ் பண்ணி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சப்சிக்வெண்ட் இயர் நெக்ஸ்ட் இயரை பேஸ் பண்ணி இருக்கலாம், அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். ஓகே, ஸோ இதுல என்ன ரெண்டா எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா, வெதர் இட் இஸ் பெனிஃபிட்டட் டு த கரண்ட் இயர் ஆர் த ஃபியூச்சர் சப்சிக்வெண்ட் இயர், அதுதான் பார்க்க போறோம். ஸோ அது சப்சிக்வெண்ட் இயர்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மோர் தென் 1 இயர்னா தான் அது என்னது, நெக்ஸ்ட் இயர். சப்சிக்வெண்ட்னா ஒண்ணுமே இல்லை, நெக்ஸ்ட் இயர். ஓகே, ஸோ ஃபியூச்சருக்கு இருக்கா இல்லை இப்போ கரண்டா நம்ம அதை ஈல்ட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்றது தான் என்னது, இந்த கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன்ஸ். இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் எதுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பேலன்ஸ் ஷீட்ல நீங்க போடும்போது நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்ல போடும்போது கரண்ட் இயருக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ்ல காமிக்க முடியும். இஃப் இன் கேஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இயருக்கு அட்வான்ஸாவே இப்போ பே பண்ணிட்டாங்க, நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படிலாம் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல புரியணும்னா இந்த சாப்டர் உங்களுக்கு கண்டிப்பா தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கீ டேர்ம்ஸ் டு நோ. இந்த சாப்டர்ல இந்த யூனிட்ல மெயினா உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் தான் தெரியணும். அது என்னென்னு பார்க்க போறோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், ரெவன்யூ ரிசிப்ட்ஸ். இந்த 5 டேர்ம்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஹோல் சாப்டரே இருக்கு. இந்த 5 டேர்ம்ஸ் தெரியாம உங்களால இந்த சாப்டர்ல எந்த சம்ஸுமே உங்களால ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ்: கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? It is an expenditure incurred during an accounting period, the benefits of which will be available for more than one accounting period. Okay, நீங்க என்ன இருக்கு, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்கர் பண்ணியிருக்கோம், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனா அதோட பெனிஃபிட் வந்து எப்படி இருக்குமா, மோர் தென் 1 அக்கவுண்டிங் பீரியட் எடுக்கும். ஓகே, அதுதான் என்னது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இஃப் இட் இஸ் மோர் தென் 1 அக்கவுண்டிங் பீரியட், இட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இட் இஸ்
non-recurring in nature. Okay, அடிக்கடி இது வந்து நிகழாது. Okay, yes. Next, revenue expenditure incurred for day-to-day running of the business for maintaining the earning capacity. Okay, capital na என்ன, more than one accounting period எடுக்கிறது. Okay, அப்போ revenue na which is less than 1 yearly, அடிக்கடி day to day வா இருக்கலாம், weekly இருக்கலாம், இல்ல monthly இருக்கலாம், quarterly இருக்கலாம், அதெல்லாமே என்னது, revenue expenditure. Next, deferred revenue expenditure, an expenditure which is revenue expenditure in nature, benefit of which is to be derived over a subsequent period or period is known as the deferred revenue expenditure. Okay, revenue expenditure na enna, day to day நமக்கு நடக்கிற செலவு தான் என்னது, revenue expenditure. ஆனா deferred na என்னது, நம்ம day to day அந்த செலவை பண்ணிட்டோம், revenue expenditure நம்ம பண்ணிட்டோம், பட் ஆனா அதோட பெனிஃபிட் எப்ப வரப்போகுது, more than 1 year எடுக்கிறது என்னது, deferred revenue. அது நீங்க day to day பண்ற செலவு தான், பட் ஸ்டில் அதோட பெனிஃபிட், அதோட சர்வீஸ் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா more than one accounting period எடுக்கும், which is over a subsequent year. over a subsequent year னா அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து வரப்போகுதுன்னா அது என்னது, deferred revenue expenditure. So next, capital receipt. Receipt which is not revenue in nature is called as the capital receipt. Okay, not revenue expenditure என்ன பார்த்தோம், day to day and less than 1 yearly அடிக்கடி வருது revenue. அப்ப not revenue னா என்னது, அடிக்கடிலாம் வராது, it is non recurring, அடிக்கடிலாம் உங்களுக்கு நிகழாது, இது வந்து எப்பயாச்சும் ஒரு முறை தான் வரும், அதுதான் என்னது, capital receipt. Next one, revenue receipt which are obtained in the normal course of business are called revenue receipt. It is recurring in nature. Amount received is generally small. இது வந்து ரெவன்யூ ரிசிப்ட்ன்றதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்றாங்க, அதோட அமௌண்ட், அந்த குவாண்டம் உங்களுக்கு எப்படி இருக்குமா, ஸ்மாலா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுவே நீங்க கேபிட்டல் ரிசிப்ட்ல பாத்தீங்கன்னா அதோட குவாண்டம் எப்படி இருக்கும், அதிகமாவே இருக்கும், which is contrast தான். கேபிட்டல்னா வேற, ரெவன்யூனா வேற. உங்களுக்கு கேபிட்டல் புரிஞ்சிருச்சுனாலே ரெவன்யூ அதோட கான்ட்ராஸ்ட் சைடா இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப கேபிட்டல்னா வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் வரதுக்கு, ஆனா ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே அடிக்கடி உங்களுக்கு வரும். கேபிட்டல் பாத்தீங்கன்னா அதோட அமௌண்ட் எப்படி இருக்கும், பல்க் அமௌண்டா பெருசா இருக்கும். அதுவே நீங்க ரெவன்யூவை பாத்தீங்கன்னா அதோட அமௌண்டே உங்களுக்கு கம்மியா சின்ன சின்ன அமௌண்ட்ஸா தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், state whether the following expenditures are capital revenue or deferred revenue. just உங்களை வந்து ஸ்டேட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேபிட்டலா, ரெவன்யூவா, டெஃபர்ட் ரெவன்யூவா, அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அட்வர்டைசிங் எக்ஸ்பெண்டிச்சர், the benefits of which will last for 3 years. ஓகே, அட்வர்டைசிங் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு பிசினஸ்க்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பண்றோம்னா அதை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோமா, அந்த ஒரு இயர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோமா, கிடையாது இல்லையா. நம்ம கம்பெனிக்காக எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ அடிக்கடி நடக்கும், அந்த 1 இயர்க்குள்ளேயே நீங்க எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வேணாலும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து அதை வந்து நீங்க மேக் பண்ணலாம். ஆனா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன ஆக போகுது, நம்ம கம்பெனி இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது வந்து ரெவன்யூ, பட் அதோட பெனிஃபிட் எப்படி இருக்கு, லாஸ்ட் ஃபார் த 3 years. ஸோ இட் இஸ் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். Registration fees paid at the time of registration of a building. இதுல ஒண்ணே ஒண்ணு நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, அசெட்டை பேஸ் பண்ணி எதெல்லாம் வருதோ அதெல்லாமே கேபிட்டல். ஓகே, ஸோ பில்டிங் இஸ் அ அசெட். ஸோ நம்ம பில்டிங் நம்ம என்ன 1 இயர்லயே நம்ம 4-5 பில்டிங் வாங்க முடியுமா ஒரு பிசினஸ்ல, கிடையாது இல்லையா. ஸோ அந்த பில்டிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம என்ன ஒரு 1 இயர்க்குள்ள 4-5 முறை பண்ண முடியுமா, கிடையாது. The time of purchasing the building, only one time is the registration is going to be done. So it is a capital expenditure. So expenditure incurred on repairs and whitewashing at the times of purchase of an old building. Building nale enadhu, asset. So it is capital இல்லையா. So என்ன பண்ணிருக்காங்க, old building வாங்கிருக்காங்க, அதுக்கு some repairs and whitewashing பண்ணிருக்காங்க. Whether it is repairs or whitewashing, அது maybe that may be anything, but அது ஒரு asset குறிக்குதுனாலே அது என்னது, capital expenditure. Second sum, classify the following items into capital and revenue. Registration expenses incurred for the purchase of land. Land another asset, so capital. Repairing charges paid for remodeling the old building purchased, it's a capital. Carriage paid on goods purchased.
கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றது ஒரு இயருக்கு மேலதான் பண்ணுவோமா, அந்த 1 இயர்ல நமக்கு எப்பெல்லாம் தேவையோ நம்ம கூட்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் இல்லையா. சோ அப்படி இருக்கும்போது அது வந்து 1 இயர்க்குள்ள எத்தனை தடவை வேணாலும் நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். சோ இட் இஸ் a ரெவென்யூ இல்லையா. லீகல் எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் ரைசிங் ஆஃப் லோன்ஸ். லோன்ஸ்னாலும் என்னது உங்களுக்கு அசெட்ல தான் வரும். which is லோன்னா அசெட்னு நான் சொல்லல. லோன் நம்ம வந்து ரெவென்யூ நேச்சரா வாங்க முடியுமா, இட் இஸ் நான் ரிகரிங் இன் நேச்சர். அடிக்கடி வாங்க மாட்டோம் லோன்ஸ். So it will take more than 1 year. So it is capital. Next one. State whether they are capital and revenue. Construction of building. Building nale ennadhu? Capital. Repairs to furniture. Furniture is a asset. இல்லையா? Furniture is a asset. நீங்க சொன்னீங்களே அசெட்டுக்கு ரிப்பேர்ஸ்னாலே இப்படி அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. பட் ஃபர்னிச்சர் வந்து என்ன ஆகும், ஃபர்னிச்சர் மேபி உடையலாம், டேமேஜ் ஆகலாம், அடிக்கடி என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ இட் இஸ் ரெவன்யூ. ஒயிட் வாஷிங் த பில்டிங் 80,000. இதுல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணல. பில்டிங்னாலே கேபிட்டல் சொன்னீங்களே, அப்படி கிடையாது. பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா ஓகே. பில்டிங்கை நம்ம இதுல பர்ச்சேஸே பண்ணல, இருக்கிற பில்டிங்கை தான் ஒயிட் வாஷ் பண்றோம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ரெவன்யூ. புல்லிங் டவுன் த ஓல்டு பில்டிங் அண்ட் ரீபில்டிங் 4 lakh. ஓல்டு பில்டிங் என்ன பண்றாங்க, ரீபில்டிங்னா which is renovation, like renovation தான் என்ன பண்றாங்க. so it is a capital. இன்னொன்னு நீங்க இதுல என்ன பார்க்கலாம்னா, amount will be generally small நம்ம பார்த்துருந்தோமா for the revenue receipt. so இத பாருங்க, repairs to furniture-ம் white washing-க்கும் amount கம்மியா இருக்கு. construction of building-க்கும் ரீபில்டிங்க்கும் அமௌண்ட் அதிகமா இருக்கு, which is பல்கா இருக்கு. குவாண்டம் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. so it is a capital. next one. Classify the following items into capital and revenue. 50,000 spent for railway siding. What is railway siding? For இப்போ உங்களோட பில்டிங் ஏதாச்சும் ஒரு ரயில்வே நியர்பையா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான டாக்ஸஸ் நம்ம பே பண்ணணும். so it is a capital. Loss on sale of old furniture. old furniture தானே, it is a revenue. Carriage paid on goods sold, it is a revenue. Next, fifth sum. State whether the following are capital, revenue and deferred revenue. Legal fees paid to the lawyer for acquiring a land. What is acquiring a land? ஒரு land நம்ம எப்போ purchase பண்றோமோ அதுதான் என்னது, acquiring a land. acquisition-னா purchase பண்றது. so purchase of land is a capital. sorry, it is a asset. so it is a capital expenditure. Heavy advertising cost of 12 lakhs spent on introducing a new product, which is அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு எப்படிதான் ரெவன்யூ நேச்சர்ல இருந்தாலும் பட் அந்த அட்வர்டைசிங்கோட பெனிஃபிட் விச் வில் பி ஓவர் த இயர்ஸ் இல்லையா. ஸோ மோர் தென் 1 year எடுக்கும் அதோட பெனிஃபிட் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் அ டெஃபர்ட் ரெவன்யூ இன் நேச்சர். தேர்ட் ஒன், ரெனியூவல் ஆஃப் ஃபேக்டரி லைசன்ஸ் 12,000. இட் இஸ் அ ஸ்மால் அமௌண்ட். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். a sum of 4,000 was spent on painting the factory. just factory நம்ம பெயிண்ட் தான் பண்றோம், not a new factory. new factory நம்ம purchase பண்ணி paint பண்ணல, இருக்கிற factoryல நம்ம painting பண்றோம். so it is a revenue in nature. next, sixth sum. Classify the following receipts into capital and revenue. Sale proceeds of goods 75,000. sale proceeds of goods is stock. எது இந்த stock and goods base பண்ணி எது வந்தாலுமே it is revenue. loan borrowed from bank 2,50,000. it is a capital. loan வந்துட்டு more than 1 year. so capital. Sale of investment also asset. so capital. Commission received. commission received நம்ம monthly or quarterly நம்ம வந்து receive பண்ணலாம். so it is revenue in nature. next, 1,400 wages paid in connection with the erection of new machinery. new machinery purchasing, அதுக்கு நம்ம wages எவ்வளவு pay பண்றோம், 1,400. so it is a capital in nature. next sum. Seventh one, identify the following items into capital or revenue. Audit fees paid. Audit fees paid வந்து 10,000. It is revenue in nature. Why audit fees paid is revenue in nature na, auditing வந்துட்டு அந்த கம்பெனில 3 month once or 6 month once or yearly once கூட நடக்கலாம். for interim audit அதெல்லாமே ஆடிட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒரு கம்பெனிலுமே வந்து இந்தந்த பீரியட் கால்குலேஷன்ல ஆடிட்டிங் நடக்கும். so it is revenue. Labor welfare expenses revenue. 2,000 paid for servicing the company vehicle revenue. Repair to furniture purchased second hand. furniture purchase பண்ணிருக்கோம். so it is capital. Rent paid for the factory. rent வந்து monthly நம்ம pay பண்றது. so rent paid for the factory is a
revenue in nature. So இந்த capital and revenue transaction attached in one video நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். Thank you for watching.